சண்டே காலையில் எழுந்திரிச்சு பருப்பெல்லாம் வேக வச்சு சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு வா போய் நீ சிக்கன் ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நாட்டுக்கோழி கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சண்டே அதுவும் நான்வெஜ் இல்லைன்னா எப்படி, சண்டே இல்லாத நான்வெஜ்ஜே கிடையாது, நான்வெஜ் இல்லைன்னா சண்டேவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதாகிடுச்சு. காற்றும் மழையும் சென்னையை ஒரு கலக்கிற மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு நம்ம உடம்புக்கு காய்ச்சலும் சளியும் ஒரு கலக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த மிளகு கோழி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்களுமே குடிப்பாங்க. என்னோட பொண்ணெல்லாம் ரொம்ப ருசிச்சு குடித்தா, ஒரு டம்ளர் பக்கமாக குடித்தா சின்ன கிளாஸில். நாங்கள் குடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சப்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு முக்கியமான மசாலா தான் அந்த நான் ரெடி பண்ணலையா, அந்த மசாலா தான் முக்கியமாக போடணும். ரொம்ப ரெண்டுமே ரொம்ப சிம்பிளானதான். காலையில் சாப்பிட்றதுக்கே மணி 11 மணி ஆயிடுச்சு. காலையில் பாப்பாவுக்கு டேட்ஸ் தான் கொடுத்துருந்தேன் அவளை சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மிளகு கோழி ரசத்தை குடிச்சிட்டு அவள் சாப்பிடவே இல்லை, விட்டுட்டா.